ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பீர்க்கங்காவை வச்சு ஒரு சூப்பரான செம்ம ஹெல்த்தியான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, இன்கேஸ் சாதத்துக்கு கூட வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த சட்னியை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் கட்டி கொடுக்கலாம். பீர்க்கங்காயே சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த சட்னி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மறுபடியும் இன்னொரு முறை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த சட்னி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, வைதேகி மீடியா. அப்புறம் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ கைஸ், வெல்கம் டு வைதேகி மீடியா. ஃப்ரெண்ட்ஸ், பீர்க்கங்காய் சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டுக்கிறேன். உளுந்து கொஞ்சம் பொரிஞ்ச உடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை போட்டுக்கிறேன். இது போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஒரு பெரிய அளவுக்கு பீர்க்கங்காய் எடுத்து இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். இதை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். இங்கே பாருங்கள், பீர்க்கங்காய் லேசாக வதங்கின உடனே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன், அதையும் போட்டுக்கணும். ஒரு 7 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு எடுத்துருக்கிறேன், அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இங்கே பாருங்கள், இப்போ பீர்க்கங்காய் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன், அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வைத்துக்கணும். இந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு, பீர்க்கங்காய் இது எல்லாமே அப்படியே இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணுங்க. கொஞ்சம் கூட தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. எண்ணெயிலே நல்லா வெந்துடணும். அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு இந்த காய் பொரியல் மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுத்தாலோ இல்லை குழம்புல போட்டாலோ சாப்பிட மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் ஒதுக்கி வச்சுருவாங்க. அதனால் இந்த மாதிரி நீங்கள் சட்னி மாதிரி அரைச்சி லஞ்ச் பாக்ஸுக்கு கூட சாதத்தில் மிக்ஸ் பண்ணி கட்டி கொடுத்துட்டிங்கனாக்கா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் கூட சைட் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேர்க்கடலை சட்னி இல்லை தக்காளி சட்னின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி கூட குழந்தைங்கள எப்படியாவது இதை சாப்பிட வச்சிடலாம். இது பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பீர்க்கங்காய் நல்லா வதங்கிருச்சு, நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பீர்க்கங்காய். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா இலை எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன், இதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலெல்லாம் நம்ம குழம்புலையோ இல்லை வேறு எதுலையோ போட்டாக்கா கூட குழந்தைங்க அப்படியே எடுத்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி சட்னியில் மிக்ஸ் பண்ணி கருவேப்பிலையை அரைச்சி கொடுத்துட்டிங்கனாக்கா அது சாப்பிட்ருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டுக்கணும். அதுக்கப்புறமா இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த பீர்க்கங்காய் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப குறன்னு அரைக்கக்கூடாது, ஒரு மீடியமாக இருக்கணும். கொஞ்சம் குறன்னு இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் சட்னி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ தாளிப்புக்கு ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் உளுந்து எடுத்துருக்கிறேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கணும். உளுந்து கரிஞ்சிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எடுத்துருக்கிறேன், அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற சட்னி அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் தண்ணி வேணும்னா நீங்கள் கொஞ்சமே ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தண்ணி வேண்டாம், திக்காகவே இருந்தாலும் ஓகே அப்படின்னாக்கா அப்படியே விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பீர்க்கங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாய்.